தமிழ் பிடிசி மற்றும் NammaCrypto நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்திரியம் மெர்ஜ். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எத்திரியம் மெர்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில மணி நிமிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 35 நிமிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்திரியம் மெர்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ இதான் வந்து அந்த ரியல் டைம் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எத்திரியம் மெர்ஜ் வந்து நடந்ததற்கு அப்புறம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ எத்திரியம் பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் எத்திரியம் பிடிசியோட வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ மந்த் பிஃபோர் தான் வந்து பார்த்திங்கன்னா 99 டே எம்ஏ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுச்சு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25 டே எம்ஏ அதை வந்து கட் பண்ணி மேலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 டே மூவிங் ஆவரேஜ் வந்து கட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. எப்போல்லாம் வந்து இந்த 7 டே மூவிங் ஆவரேஜ் வந்து கட் பண்ணி மார்க்கெட் மேலே போகுதோ அப்போல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல பீக் வந்து பார்த்திங்கன்னா ETH பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது பழைய ப்ரீவியஸ் அந்த கிராஃப் பேஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த 0.079 அப்படிங்கிற இந்த பிடிசியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மேபி கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த ஆல் டைம் ஹை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 0.012 பிடிசி அப்படிங்கிற அந்த ரேஞ்சை கூட அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஒஸ்ட் கேஸாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆனிச்சு. அதாவது வந்து 0.016 பிடிசி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ETH வந்து இருந்தது. ஸோ அது டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2019. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2020 ஜூன் மாதம் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 0.049 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இப்போ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70% அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ETH வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ பழைய ஹை இதுக்கு ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹை அப்படின்னு பார்த்திங்கன்னா 0.083. ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணுது. ஸோ அதே லெவல் அச்சீவ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் நெருங்கக்கூடிய இந்த கட்டத்தில் இருக்குது. ஸோ மேபி அடுத்த ஒரு 1 or 2 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ETHோட மூவ்மெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா மேபி இந்த அப்டேட் வந்து நல்லபடியாக நடந்து நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ஈவன் மார்க்கெட்டில் பிடிசி வந்து விலை குறைஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா ETHோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிசியை பார்க்கும்போது அதிக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து 25 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு நடக்க இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி அந்த நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதாக போகுது அப்படிங்கிறத. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்திரியம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாலர் வேல்யூவில் வந்து சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா $1,600 மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு 1613 அப்படிங்கிற ரேஞ்சில். ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா 0.73% வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ பிடிசியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப் கிராஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது ஃபெட் அந்த ப்ராப்ளம்னால தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லா மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கினுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதேபடி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எத்திரியம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 1650-70 இந்த ரேஞ்சு கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் மேபி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு கிராஷ் நடந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுல மறந்துட வேணாம். ஸோ ஒரு லாங் டைமாக பார்க்கும்போது ETH வந்து ஒரு பொட்டன்ஷியலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காயின் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேல்யூ போகும். ஸோ அதே சமயம் மார்க்கெட் ஒஸ்ட் கேஸ் அந்த ஒஸ்ட் சினாரியோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிடிசியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிலோ $14,000 அப்படிங்கிற ரேஞ்செலாம் வரும்போது மேபி வந்து பார்த்திங்கன்னா எத்திரியமோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா $1,500 கீழே கிட்டத்தட்ட வந்து $700 வரைக்கும் வருவதற்கான லோவும் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை இது வந்து அடுத்த 4 மாதங்களில் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த டைம் வந்து ஒரு சரியான பையிங் டைமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்த சில வருடங்களில் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5xலேருந்து வந்து 50x வரைக்குமே வந்து நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த டைம் வரைக்கும் வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இடையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பம்ப் ஆனிச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் ஆகிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக நம்ம வந்து கருதிக்கணும். அதே சமயம் அடுத்த 4 மாதத்துக்குள்ளே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மிகப்பெரிய லெவலில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கான ஒரு இன்கமாக வந்து இந்த கிரிப்டோ இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனிவே இது போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
மறக்காமல் நம்ம தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலகிராம் ட்விட்டர் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம கிரிப்டோ.